அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்ணியம் பேசும் ஆணியம். ஆணும் பெண்ணும் ஒப்புமை காட்ட ஒண்ணாத ஓர் இணை. பெண்ணுக்கு உரிய தொலையில் அவளே முக்கிய இடம், அக்ரபீடம். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அடிமை இல்லை, இருவரும் சரிபாதி, அர்த்தாங்கி. பெண்ணை அவளை வலிமையற்றவள் என குறிப்பிடுவது ஒரு பெரும் அவதூறு. அவளுக்கு இழைக்கும் அநீதி. தூயது எதுவோ, சமயச்சார்புடையது எதுவோ அதனை பாதுகாப்பவர்கள் பெண்கள். அது அவர்களின் தனித்த உயரிய பண்பு. எல்லையற்ற அன்புடைய அகிம்சையின் அவதாரம். சீதை, தமயந்தி, பாஞ்சாலி போன்ற உறுதியும் அடக்கமும் உடைய பழங்கால புனித தேவியரை போற்றுவது போல இன்றைய உலகம் இக்கால பெண்ணிரையும் போற்றுவார்கள், போற்ற வேண்டும். இவர்களின் சொற்களை சாஸ்திரம் என்றே மதிப்பர். மேற்கூறிய சிந்தனைகள் அனைத்தும் காந்தியடிகளின் பெண்ணிய சிந்தனைகள் என்பதை கூறவும் வேண்டுமோ? இத்தகைய சிந்தனைகளை கருத்தில் கொண்டு காந்தியடிகளும் கஸ்தூரிபாவும் நடத்திய 60 ஆண்டு கால வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்துள்ளனர். காந்தியடிகள் மேலை நாட்டில் இருந்த பொழுது பல பெண்களுடன் பழகியுள்ளார், மோகித்தும் உள்ளார். ஆனால் மோகம் என்பது இங்கு காமம் அன்று, வெறும் பிரமிப்பும் அன்று. அம்மேலை நாட்டு பெண்களிடம் உள்ள சிறந்த அம்சங்களை கண்டே அவர் வியந்து போற்றியுள்ளார். மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் சில நமது பாரத நாட்டு பெண்களுக்கு பண்பாட்டிற்கு ஒவ்வாதது என்பதை காந்தியடிகள் அறிந்தே இருந்தார். இருப்பினும் மேலை நாட்டு பெண்கள் நிறைந்த கல்வியறிவு உடையவராய் இருத்தலே இவர்களின் சிறப்பு அம்சங்களாக காந்தியடிகள் கருதுகிறார். தாய்நாடு திரும்பிய பிறகு மனைவிக்கு கல்வி அறிவு புகட்ட முயல்கிறார். கூறிய மதியுடையவர், அறிவுடையவராக இருப்பினும் கஸ்தூரிபா அவர்கள் கல்வியில் நாட்டம் கொள்ளவில்லை, தேர்ச்சி பெறவில்லை. காந்தியடிகள் அரசியல், பொதுவாழ்வு இவற்றுக்கிடையில் உணவு சோதனை, மருத்துவ சோதனை, பால், பருப்பு, உப்பு சேர்க்காத விரதம், ஏன் பிரம்மச்சாரிய விரதம் கூட சத்திய சோதனையாக கொண்டு நமக்கெல்லாம் புதிய பாதை அமைத்து காட்டினார். ஒரு முறை உடன் தங்கியிருந்த அரிஜனன் ஒருவன் அறையில் வைத்திருந்த மலப்பாத்திரத்தை வெளியே எடுத்து போக கஸ்தூரிபாவை வற்புறுத்துகிறார். என் வீட்டை விட்டே வெளியேறச் சொல்கிறார். அதனை மறுத்த கஸ்தூரிபாவினை கட்டாயப்படுத்தி வேறு வழியின்றி கஸ்தூரிபா அப்பணியினை செய்கிறார். இருப்பினும் காந்தியடிகள் கஸ்தூரிபா அந்த வேலையை சந்தோஷமாக மன நிறைவுடன் செய்யவில்லையே என்று வருந்தினார். ஆனால் கஸ்தூரிபா அவர்களோ சில ஆண்டுகள் கழித்து ஒரு அரிஜன பெண்ணையே தத்தெடுத்துக் கொள்கிறார். ஒருமுறை காந்தியடிகள் மக்கள் அன்பளிப்பாக கொடுத்த வைர தங்க நகைகளை பொது ட்ரஸ்டுக்கு அழித்து விடுகிறார். ஆனால் கஸ்தூரிபாவோ எதிர்காலம் கருதி ஒரு 52 பவுன் தங்க சரத்திற்காக காந்தியடிகளிடம் போராடுகிறார். இவ்வாறு இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கஸ்தூரிபா அவர்கள் மங்களமாக கருதுதல் என்பதன்றி வளையல் தவிர வேறு எந்த அணிகலன்களையும் அணிவதில்லை என்ற விரதத்தை, கொள்கையினை மேற்கொள்கிறார். காந்தியடிகள் சிலைகளை அர்ச்சிக்கும் வழக்கம் இல்லாதவர். மேலும் மேலை நாட்டில் பழகியதன் விளைவாகவோ என்னவோ பெண்கள் அணிகலன் அணிவது, நெற்றி திலகம் இடுவது என்பதை கூட அவர் மறுக்கிறார், தேவையில்லாதது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் கஸ்தூரிபா அவர்களோ நாள்தோறும் துளசி மாடத்தை வழிபடுவதையும் மங்கள சின்னமாக வளையல் குங்குமம் அணிவதையும் அவர் மறுக்கவில்லை. மரணப்படுக்கையில் கூட மருந்து தேய்ப்பதற்கு வளையல்களை கழட்ட சம்மதிக்கவில்லை. அது மட்டுமன்றி அவர் கஸ்தூரிபா நிறைவான உணவையும் சுவையான உணவு பழக்கங்களையும் மறுப்பதில்லை. ஆனால் காந்தியடிகளோ நிறைவார வயிறார உண்பது, சுவையான உணவுகளை மறுத்து கொண்டிருந்தார். இவ்வாறு காந்தியடிகள் கஸ்தூரிபாவிற்கு சுவையான காப்பியை அவரே தயாரித்து கொடுப்பார். கஸ்தூரிபாவோ யார் வற்புறுத்தல்களுக்கும் இணங்காதவர், அதே சமயத்தில் மன வலிமை உடையவர். காந்தியடிகள் யாரையும் அவர்கள் செய்ய விரும்பாத வேலையை செய்ய சொல்லி வற்புறுத்ததில்லை என்ற கொள்கையினை மேற்கொள்கிறார். இது அவர்களின் ஆத்ம பரிணாம வளர்ச்சியை காண்பிக்கிறது. காந்தியடிகளின் தூய எண்ணங்களின் படிப்படியான வளர்ச்சியில் காந்தியடிகள் சிறிது சிறிதாக பின்பற்றுகிறார், ஆத்ம பரிணாம வளர்ச்சியை பெறுகிறார். இத்தனை இயல்பு வேற்றுமைகளுக்கு இடையில் தன்னையும் தன்னை பின்பற்றுபவர்களையும் சுதந்திரம் என்னும் ஒரு பெரும் வேள்வியில் தனது ஆவியையே சொரிந்த ஒரு பெருமகனாருக்கு வாழ்க்கை துணையாக வாழ்ந்து காட்டிய கஸ்தூரிபாவும் காந்தியடிகளும் ஆணும் பெண்ணும் ஒப்புமை இல்லாத ஓர் இணை. ஆணும் பெண்ணும் ஒப்பில்லாத ஓர் உவமை கூற முடியாத இணையானவர்கள் என்பது இதன் பொருள் அல்ல. ஆணில் பாதி பெண் என்பதை கூறுவதை விட ஆணும் பெண்ணும் சமூக கடமையாற்ற வேண்டியதில் சரிபாதி பெற்பவர்கள் அர்த்தாங்கி என்று குறிப்பிடுகிறார். அரிது என்பது எளிதும் தான் என்று வாழ்ந்து காட்டிய நமது தேசத்தின் தந்தையும் தாயும் பெண்ணியம் பேசும் ஆணியம். நன்றி, வணக்கம்.